வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ்குமார். இன்றைய செய்தி சொல்லும் செய்தியில் நம்ம ஒரு பழமொழியை பார்க்குறோங்க. தாமரை இலை நீர் போல. இந்த பழமொழியை நாம் பயன்படுத்துவோம் எங்கே தெரியுங்களா? எதுலையாவது ஒன்று மேலே நம்ம ஒட்டுதல் இல்லாமல் இருப்போம், பற்றுதல் இல்லாமல் இருப்போம். அந்த இடத்துல இதை பயன்படுத்தலாம், தவறில்லை. ஆனால் மிக நெருங்கிய உறவுகள்கிட்ட இதை சொல்லி அவங்கள சங்கடப்படுத்தாதீங்க. ஏன்னா அந்த பழமொழியில் நீர் இலைக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த நீர் இல்லாமல் வேர் என்ன பண்ணும்? வேர் நீரை எடுத்து இலைக்கு கொடுத்தா தான் அது இலையாகவே இருக்கும், இல்லைன்னா அது சருகுங்க. சரிதானே? இனிமேல் நெருங்கிய உறவுகள்கிட்ட இந்த பழமொழியை சொல்லும்போது பார்த்து சொல்லுங்கள், பயன்படுத்துங்க. என் கணக்கை விரும்புங்க, என்ன தொடருங்க, உங்களோட மற்றவர்களுக்கும் பகிருங்க. நன்றி.